ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஊட்டியில் தாங்க இருக்கேன். ஊட்டியில் ஆம்னி பஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊட்டியில் 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அது முடிஞ்சிருச்சு. சென்னை கிளம்பணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் ஆம்னி பஸ் தாங்க புக் பண்ணியிருக்கேன், M2M. ஸோ இந்த பஸ் தாங்க, புது பஸ்ஸுங்க அது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:50 ஆகுது. ஸோ 6:35க்கு இந்த பஸ் இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ ரூட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு தான். நான் ஒரு ரூட்லாம் போக உள்ளெல்லாம் சொல்கிறேன். அதுக்குள்ளே போய்ட்டு, ஏன்னா பேசஞ்சர் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே போய்ட்டு இன்டீரியர்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பஸ்ஸு, டாடா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈச்சரில் வேனில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதில் ஏன் சொல்கிறேன்னா, இது ஈச்சர் பஸ்ஸுங்க. ஸோ ஈச்சர் பஸ்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கு, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பாடி பில்ட் வந்து பார்த்திங்கன்னா REC ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி இருக்கிற கரூர். ஸோ அங்கே தான் பாடி பில்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதை பாருங்கள், பஸ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. பிளாங்கெட் ஜென்ரலாக தருவாங்க. சார்ஜர், ப்ளக் பாயிண்ட் இருக்கும், ஓகே. ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஓகே. டாய்லெட் அதான் அந்த பஸ்ஸில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் ஆப்ஷன் இருக்குது. அதனால் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்பீங்க. கைஸ், இப்போ பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோமா? உள்ளே வந்தோடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க, நல்ல ஒரு நறுவனம் இருக்குது. இந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோல்டன் கலர்லேயே இது சைட் காட்டன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டரில் உட்காந்து சீட்டர் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோமா? ஸோ வாங்க. சீட்டருக்கு கீழே வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கால் வைக்கிறதுக்கு நல்லா தாங்க, ஃபுட்ரெஸ்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் இருக்குது, பெரியதால. எங்கே இருக்குது? எஸ், வாவ், நல்லா இருக்கும். சீட்டு கொஞ்சம் பெரிய சீட்டாக இருக்குது. ஸோ ஒரு சில பஸ்ஸில் வந்து சிங்கிள் சீட் நல்லாயிருக்கும், டபுள் சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அது புது பஸ் அப்படின்றதுனால சீட்டு கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட்டு. என் சார்ஜர் ப்ளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த சீட்டுக்கு இது தனியாக கொடுத்துருக்காங்களா? செப்பரேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க 2 சிட்டிங் சீட்டுக்கு. புஷ்பாக் எனக்கு தெரிஞ்சது நல்லாயிருக்கு. சீட்டுக்கு வந்து இப்போ ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தனியாக பில்லோ வரல. ஸோ ஸ்டெப்போ வந்திருக்கு, அது கூட ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டுக்கு பாருங்கள். ஸோ ஸ்லீப்பர்லாம் நடுவில் இது மாதிரி கிடையாது. ஸோ லக்கேஜுக்கு பெரிய ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டு 1, 2, 3, 4 நல்லா இருக்குங்க ஏசி வெண்ட்டு. ஸோ சார்ஜர், ப்ளக் பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரீடிங் லைட் அங்கே இருக்குது. ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். சீட்டில் ஏறிட்டு நம்பிச்சதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா பேசஞ்சர் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் இருக்கிறதெல்லாம் இன்டீரியர்லாம் கவர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ளே தான் ஜென்ரலாக ஒரு பஸ்ஸை நான் ஒரு வீடியோ எடுக்க போகும்போது, ஸோ அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது இன்டீரியர் எடுத்துகிட்டு இருக்கும்போது உள்ளே போகிறப்போ நல்லா வேர்க்கும். இன்றைக்கி இந்த பஸ்ஸில் நான் வீடியோ எடுக்கும்போது வேர்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இருக்கிற பிளேஸ் அந்த மாதிரி ஊட்டியில் இருக்கேன். ஸோ ஊட்டியில் இருக்கிறதுனால பஸ்ஸே ஃபுல்லே வந்து கூலிங்காக தான் இருக்குது. இங்கே தண்ணியெல்லாம் தொடவே முடியலங்க, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் மாற்றிடுவோம். ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ இதை வந்து நான் கீழே வந்து பேசுகிறேன். பட் உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துருந்தோமா? ஸோ எமர்ஜென்சி எக்ஸிஸ்டிங் இருக்குது. எஸ், டாய்லெட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் இதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து லேடிஸ் அப்புறம் கிட்ஸ் ஒன்லேயும் சொல்லி போட்டிருப்பாங்க. அது எதுக்காகனா, பஸ்ஸு வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக கூட ஒரு சின்ன ப்ராப்ளமாக எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டேன், நான் போய் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னு, ஏன் மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு இல்லை சார், இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து மென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய்ட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க உள்ளே போய்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்க மாட்டேன்றாங்க, நார் அடிச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காராம், குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடச்சி அந்த டாய்லெட்டுக்குள்ளே போட்டிருக்காருங்க. ஸோ அது வந்து உள்ளே போய் மாட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க.
அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. நம்ம ஒரு இதுக்கு போனால் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த ட்ராவல்ஸு ஆரம்பித்து 2 மாதம் தாங்க முடிய போகுது. ஸோ புதிய பஸ்ஸு தாங்க இது. ஸோ சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் வீடியோஸ் போய் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஆறு 37 ஆச்சுங்க. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6:35. ஸோ 2 நிமிஷம் பேசஞ்சர் ஒருத்தர் வரதுக்கு லேட்டாக இருந்தது. அதனால தான் சரிங்க பஸ் வெளியே வரட்டும். வெளியே வந்துட்டு விசிட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸோட அட்டர்னர் சொல்லுவார். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. நான் நேம் சொல்லுங்கள். நேம் கார்த்திக். ஸோ நம்ம பஸ்ஸோட ரூட் எப்படி நான் சொல்லுவேண்ணா? ஊட்டி பஸ் ஸ்டாண்டு போடி. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போடிங்க. சர்க்கார் பஸ் இருக்குல்ல. அதுக்கு கட்டப்பெட்டு விட்டா கோத்தகிரி விட்டா மேட்டுப்பாளையம் விட்டா 4 ரோடு. 4 ரோடு விட்டா ஸ்ரீமுகம் விட்டு சக்தி முடிஞ்சு கோபி முடிஞ்சு பவானி வரைக்கும் போடி. பவானிக்கு அப்புறம் அப்படியே சேலம் ரூட்டில் ஜாயின் ஆயிருங்களா? சேலம் ரூட்டில் வந்தால் தான் புக்கிங். இல்லை சேலம் ரூட் வழியா? ஸோ நம்ம டிரைவர் அண்ணிட்ட ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கும் போது அங்கே பேசுவோம். ஏன்னா ஊட்டி ரூட் எப்போ இருக்கும். ஸோ அவர் ஸ்டைலாக ஓட்டுறதை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. நான் ஏன் அட்டர்னர் அண்ணிட்ட இன்னைக்கு ரூட்லாம் கேட்டேன்னா, ஸோ ஒரு பஸ்ஸில் டிரைவர் அண்ணனுக்கு ரூட்டு தெரியும். ஆனால் போட்டிங் ஏற்றுறது அட்டர்னர் அண்ணன் தான் முக்கியமாக இருப்பார். ஸோ அவங்கனால தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதனால தான் ரூட்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தார். பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இருட்டுறதுக்குள்ள இந்த ஊட்டி ஏரியாவில் கவர் பண்ணிட்டே போவோம் வாங்க. ஏன்னா இருட்டு டைம் 6 நல்லா போகுது இல்லை. போகலாம் வாங்க. மக்களே முன்னாடி இந்த மாதிரிலாம் நம்ம கவர்மெண்ட்ல இது சின்ன பஸ் குட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஆம்னி பஸ்ஸில் பெருசாக அந்த ரூட்டில் யாருமே நான் வந்தது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். செம்ம ரைடாக போட்டு ஊட்டி ஸ்டெச்செல்லாம் அங்கே பாருங்கள். பெண்டு ஹைட் ஏறலாம். அப்பா அது பயங்கரமாக இருக்குது ரூட்டு.
ஸோ மக்களை இங்கே தான் மேலே வந்துருந்தோம் மக்களே, டீ ஃபேக்ட்ரிலாம் மேலே ஒரு இடம் இருக்குது. ஸோ அதான் டீ ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே தான் வந்து நான் நேற்று டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். அது பயங்கரமாக இருக்கும் மழை ரூட்டு மக்களே. ஊட்டியில் இப்போ 17 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதனால் ஜன்னல்லேருந்து காத்துறது பயங்கர கூலிங்காக தான் வருது. எங்கள் கோத்தகிரி ஒரு 22 கிலோமீட்டர். இந்த ரூட் இருக்குதுங்களா, இப்போ இதில் ஏறினா தான் நமக்கு வந்து தொட்டப்பட்டா போகணும். இந்த ஸ்டேச்சு இது தனியாக ரோடு போகுதுல்ல, ஸோ அதில் போகணும். ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருங்க. சரி. ஸோ இது கோத்தகிரி ரோடு மக்களே. ஸோ அதில் மேலே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம தொட்டப்பட்டா வரைக்கும் போய் பார்த்துட்டு ரோட. ஸோ அது நேற்று போயிட்டோம். இது கோத்தகிரி ரோடு. இந்த ரோட்டில் நம்ம புதுசு. ரூட்டு பாருங்கள். ஸோ பயங்கரமாக மரம் நிறையா இருக்குது. ஸோ உள்ளே நாங்கள் இப்போ போகிறதே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மரமே மேலே இருக்குது, எல்லாமே ஒரு மேலே வானத்தையே மறைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. மரம் நிறையா இருக்குது மக்களே. சரியான ஸ்ட்ரெச் இங்கே இருக்குது. ஸோ கார் டக்குன்னு வந்து நம்ம ஏறி தான் போகணும். கண்டுங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் மொரட்ட ஹேர்பின் பெண்டு உள்ள. இப்போ இங்கே முன்னாடியே கேபின்லேயே உட்கார முடியல, எனக்கு குளிர் நடுக்குது. வா. ஸோ அடுத்து நமக்கு ஒரு போர்டிங் பாயிண்ட் வர போதுங்க, கட்டப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா கிட்ட வந்துட்டோம் கோத்தகிரி ரூட்டில். இந்த ரூட்டோட ஸ்பெஷல், இந்த ரூட்டில் இருக்க மக்களுக்கு வந்து டைரெக்டாக சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு. நம்ம கட்டப்பட்டு கோத்தகிரிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இங்கே கட்டப்பட்டில் 2-3 போர்டிங் இருக்குது. ஸோ அதை ஏற்றிட்டு நம்ம அங்கேருந்து அடுத்து கோத்தகிரி தான். மக்களே கோத்தகிரி உள்ளே வந்துட்டோம்.
கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு. மக்களே இந்த பஸ்ஸோட ரூட் வந்து நான் போர்டிங் பாயிண்ட் சொன்னேன், பட் டிராபிக் பாயிண்ட்டை சொல்லலை. ஸோ இந்த பஸ்ஸோட ஸ்பெஷலே வந்து நம்ம அந்த சோழிங்கநல்லூர் நாவலூரில் இருக்காங்களா, ஸோ அவங்க அந்த லைனில் இருக்கவங்களாம் டேரெக்டாக ஊட்டிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இந்த பஸ்ஸு மட்டும் தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு பஸ் ஊட்டியிலேருந்து இருக்கேன். எப்படின்னு சொல்கிறது பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம போகிறப்போ போரூர் டூலு, அங்கேருந்து கோயம்பேடுலேருந்து அப்படியே வடபழனி அசோக் பில்லர் வழியாக கிண்டி போய் சைதாப்பேட்டை வழியாக டைட்டில் பார்க்கு, ஸோ அங்கே இருந்து சோழிங்கநல்லூர் நாவலூர் வரைக்கும் போகிறாங்க. சிட்டிக்குள்ள இருந்து நம்ம சென்னை சிட்டிக்குள்ள இந்த வடபழனி அசோக் பில்லர்ல இருந்து ஊட்டி வரதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சிட்டிக்குள்ள இருந்து இங்க வரணும், நீங்க வரணும். கிளாம்பாக்கம் போற அவசியம் இந்த ஒரு பஸ் இருக்கு நமக்கு. இது அரவன்ற ஏரியா கொண்டு இருக்கோங்க. நம்ம கோத்தகிரி தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஏரியா வந்தது. ஸோ அரவேன் அரவேன் லைனா இருக்கீங்களா, கொஞ்சம் டிராபிக்கா இருக்குமா, அதனாலதான் சொல்றேன். ஓகே ஓகே. இங்க இருந்து கோயம்புத்தூர் 60 கிலோமீட்டர். அப்படியே இறங்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த போர்டிங் பாயிண்ட் வந்து மேட்டுப்பாளையம். அரவேனுக்கு அப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் தான் நமக்கு. மேட்டுப்பாளையம் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். நம்ம ஊருக்கு போட்டு போகிறாங்க திருச்சிக்கு. ஸோ 260 கிலோமீட்டர் திருச்சி. சேலம் இங்கேருந்து 190 கிலோமீட்டர். பவானி சாகர் 60, சக்தி 70. அடுத்து ஒரு ஹேப்பின் பெண்டு. ஒரு சில பெண்டு ஈஸியாக அடைக்க முடியும், ஒரு சில பெண்டு ரொம்ப பெண்டாக இருக்கனால அடைக்க கஷ்டமாக இருக்குது. ரோட்டோட அகலமே அவ்வளோதான் பாருங்க, ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ரொம்ப ஷீட்டாக இருக்கும் ரோடு. விடுத்த மாதிரி இருக்கிறான் இந்த இடத்துல தான் மக்களே. ஸோ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அண்ணன் இங்கேருந்து போகும்போது கரெக்டாக யானை அங்கே நின்றுருக்கு. ஸோ அதனால் எப்படி போச்சுன்னு சொன்னார். இங்கே வண்டி ஆப்போசிட்டில் யானை கூட வந்தால் கூட அமைதி நின்று அது பாடு போயிடும், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு. நம்ம ஆறுங்கிறது எதுவுமே அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆறு அடிக்கக்கூடாது, லைட்டு ட்ரிம் பண்ணக்கூடாது, ஓட்ட அராஜம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அது பாட்டு வந்துட்டு அது பாட்டு போயிருச்சுன்னாரு. ஸோ அதான் அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கோம். மக்களே இப்போதானே சொல்லிட்டு இருந்தோம் யானை கிராஸ் ஆச்சு. இப்போதான் ஜஸ்ட் மிஸ் சைடில் யானை இருந்தது நாங்கள் பார்த்தோம். ஒரு குட்டி யானை. அப்போதான் சொன்னார் குட்டி யானை வந்திருக்கா, வரிசை பின்னாடி எல்லாமே நிற்கும் அப்படின்னாங்க. உடனே இப்போ ஃபாரஸ்ட் அவங்க ஆஃபீஸர் தகவல் யாராவது சொல்லிடுவாங்க வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதான் பார்த்தோம். நான் சொல்லி பேசிட்டு இருந்தா ஒரு குட்டி யானை நிற்கிது ரோட்டில். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மேட்டுப்பாளையம் என்ட்ரி உள்ளே வந்தாச்சு மக்களே. டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. ஸோ வந்து மேலேருந்து ஊட்டியில் ஒரு 5:30 எடுத்தோமா, 5:30 எடுத்தோம். 6:30, 7:30, 8:30, 3.5 மணி நேரம் கோத்தகிரியிலே வர்றதுனால. மக்களே இதான் மேட்டுப்பாளையம் 4 ரோடு. ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் 4 ரோட்டில் இருக்கும். ஸோ இங்கே
சாப்பாடுக்கு நிறுத்தியிருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டேன். கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே எங்கே சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆரியாஸ் ஹோட்டல் ஸ்ரீ ஆரியாஸ் சுயதரம் சைவரம். ஸோ அங்கே தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு டீயுமே குடிச்சிட்டேன். ஸோ வந்து கரெக்டாக சாப்பாடு எங்கே நிறுத்துகிற டைமிங் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மணி இருக்குது, 9:50 அந்த டேட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பு இன்னொன்று இருக்குது, அது உளுந்தூர்பேட்டையில். இதுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே போர்டு ஆகிட்டாங்க ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரெண்டு தான், அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சக்தி, பவானி, சேலம் பைபாஸ் பிடிச்சி அப்படியே தட்டி போய்கிட்டே இருக்கலாம். வண்டி நான் ஸ்டாப் ரெண்டு தான். பார்ப்போம் காலைல எத்தனை மணிக்கு நம்ம சென்னை ரீச் ஆகிறோம் அப்படின்றத. இனிமேல் இப்போ பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு கேபின் ரைட் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி கேபின் ரைடில் ஃபஸ்ட்டு பேசஞ்சரில் ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேபின் ரைடு வருவேன். இன்றைக்கி பஸ் எடுத்துலேருந்து கேபின் ரைடு தான். இது வரைக்குமே கேபின் ரைடில் தான் இருக்கேன். இப்படின்னா நான் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி இருக்குது, ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஊட்டிலேருந்து வந்தப்போ அந்த ரூட் அப்படி இருந்தது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கேபினில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட்டுக்கு போவோம். கைஸ், நம்ம பஸ்ஸோட டிரைவரை பற்றி பேசுகிறோம்ண்ணா. உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. சுப்பிரமணியம். நம்ம இந்த சர்வீஸில் எவ்வளோ நாளாக இருக்கேன்? டிரைவிங் சர்வீஸில் 8 வருஷம். அப்படிங்களாண்ணா? இப்போ புது பஸ் போட்டோலேருந்து இங்கே தான் இருக்கீங்களாண்ணா? ஆமாம், புது பஸ் போட்டோலேருந்து. எப்படின்னா இருக்குது டிரைவிங்? இந்த ஈச்சர் பஸ், நீங்கள் ஈச்சர் பஸ் ஓட்டிருப்பீங்க, உங்களுக்கு வண்டி நல்லா இருக்குங்களாண்ணா? ஸோ ஓகேண்ணா. இப்போ உள்ள பேசஞ்சர் வரவங்களுக்குலாம் எதுவும் சொல்கிறதா இருந்தால் என்னென்ன சொல்கிறீங்க? வரவங்க வந்து நீட்டாக வந்து வரும்போது சொல்லுவோம். அவங்க சேஃப்டிக்கு அவங்க பர்த்தில் நீட்டாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். நல்லா நீட்டாக அவங்க பரப்பிட்டா இருந்தாலும் நல்ல முறையாக ட்ராவல் பண்ணணும். சரிண்ணா. வண்டி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஷ் டிரைவிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக ரன் பண்ணுறாரு. அந்த ஹில்ஸ் ரோட்டில் ஓட்டும் போது நான் முன்னாடி தான் உட்காந்துருக்கு. இன்னும் நான் என் சீட்டுக்கே போகல. நான் என் வண்டி ஸ்டார்ட் பண்ணலேருந்து கேபின்லேயே தான் இருக்கேன். இன்னும் நான் உள்ளே போகல. அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. டிரைவர் நான் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறாரு. இனிமேல் நம்ம இப்போ கீழே இறங்கிட்டோம், மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுது ஸ்ட்ரெச்சாக பார்ப்போம். ஸோ டைம் கரெக்டாக 10:25 ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக சக்தி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். தெரிஞ்சுதா? டீசல் லைட் எரிஞ்சுதா? சக்தி வந்திருக்கோம். இதா காரா? எத்தனை போனீங்களா? 3 2 பேர் தான். இந்த மக்களே, ஸோ இங்கே ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஏறியாச்சு. மக்கள் 2-3 பேர் ஏறினாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில். இங்கேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு யாரோ டோர் ஒன்று கிளீனர் ஒருத்தர் முடியல. கிளீனர் ஒருத்தர் முடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஆவரேஜாக அந்த 80ல் தான் அங்கே போகிறாங்க. ஸோ 80க்கு மேலே போகல. ஸோ நீட்டாக போயிட்டுருக்காங்க அந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயே. கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பவானி நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. ஆவரேஜான ஸ்பீடில் 80லேயே போயிட்டுருக்காங்க. ஃபுல் பைபாஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்து ஒரு ஸ்விட்சாக உளுந்தூர்பேட்டை. ஸோ அங்கே தான் இந்த தூங்கணும். மணி பார்த்தீங்கன்னா 11:50 ஆக போகுது. நான் தூங்கணும் வேறு. ஏன்னா நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணும். நான் போய் படுக்கிற மக்களே. ஸோ உங்களுக்கு உளுந்தூர்பேட்டையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பவானி வந்திருக்கோம் மக்களே. ஸோ இங்கே ஒருத்தர் ஏறணும்னு சொன்னாங்க. பின்னாடி இருந்தால் முன்னாடி
மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:05 ஆகுது. ஸோ பவானி தாண்டி பைபாஸ் ஏறி போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே முன்னாடி உட்கார முடியாது, ஏன்னா எனக்கு தூக்கம் சொருவ ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் படுக்கிறேன். ஸோ உளுந்தூர்பேட்டையில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பெரிய பைபாஸ் வரனால ஃபுல்லாக ஓவர்டேக்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இனிமேல் நம்மளால பார்க்க முடியாது. உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி அங்கேருந்து ஓவர்டேக்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். நான் போய் தூங்குறேன். குட் நைட் கைஸ். ஹாய் கைஸ், ஒரு குட்டை தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு பக்கம் வந்திருக்கோம். ஸோ உளுந்தூர்பேட்டைன்னு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ஷாப் தான் நிப்பாட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். சரி பெட்ஷீட் போடாமல் படுத்து பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா குளிர் இருந்துச்சு. ஸோ பெட்ஷீட் பார்த்தோம் அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பாக இருக்குது. இல்லாட்டி ரொம்ப குளிர்வாக இருக்கும். நான் டீ தான் குடிக்கலான்னு பார்த்தேன். சரி வேணாம், தூங்கணும், நம்ம சரியாகவும் தூங்கவும் இல்லை, அதனால எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு டீலாம் அதை பெருசாக குடிக்கல. ஏன்னா நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் டிரைவிங் முன்னாடி கேபின் உட்காந்து திருப்பி போய் நம்ம படுக்கணும், தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். சரி பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி போகலாம் அப்படின்றத. சரி வாங்க அடுத்த கேபின் கண்டினியூ பண்ணுவோம். இது அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ இங்கே தான் நிப்பாட்டிருந்தாங்க. டீ காஃபி அந்த மாதிரி தான் வச்சுருந்தா இருந்தது. உளுந்தூர்பேட்டிலேருந்து இந்த மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சேலம்லேருந்து அப்படியே திருச்சி சென்னை மெயின் ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆக போகிறோம். லெஃப்ட் எடுத்தால் சென்னை, ஸோ ரைட் எடுத்தால் டேரெக்டாக திருச்சி ரூட்டு கனெக்ட் ஆகிடும்.
போயிட்டுருக்கோம். பெருங்குளத்தூர் தான் தாண்டுறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது, 6:05 ஆகுது. ஸோ கிளாம்பாக்க சரியாக 6 மணிக்கு வந்தாங்க, சரியான டைமிங்கு. நான் பார்த்தாலே சொல்லிடுறேன், நான் எப்போ விட்டுருக்கிறேன் சைக்கிளுக்கே பில்லு போட மாட்டாரு. அவர் அங்கே பில்லு வேணுங்க அப்படின்னாரு. பில்லு வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பில்லு வாட்ஸ்அப்பில் தான் வரும். அது ஒரு 2 நாள் கழிச்சு நம்பர் நல்லா வாழ நேருவாரு. அவங்க காசு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு 500 ரூபா. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. போரூர் டோலில் இறங்கிட்டோம். ஸோ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, எஸ் போரூர் டோல் அங்கே இருக்குது. ஸோ போரூர் டோல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரல. ஆனால் இன்னும் போரூர் டோல் வரைக்கும் வரணும்னா ஸோ அந்த 2 பேர் போரூர் டோல் வரைக்கும் வந்தால் வண்டி இப்போ கோயம்பேடுலேருந்து அடுத்தடுத்து அப்படி டாப்பிங் இருக்குது. நம்ம கோயம்பேடு வரைக்கும் பிளான் பண்ணேன். ஸோ டைம் இல்லை, அதனால தான் நான் இங்கே போரூர் டோலில் டேரெக்டாக நான் தாம்பரம் போகணும்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. ஏசி சில்னஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சில்னஸோடு தான் இருந்துச்சு. என்னால் முடியல ஒரு கடத்துக்கு மேலே. அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து கம்ஃபர்டபுளாக சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். புது பஸ்னால் நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஓவராலாக சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த பஸ்ஸில் ஊட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு ஊட்டி அந்த சோழிங்கநல்லூர் அந்த சர்க்கிளில் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பயன்படுத்திப்பாங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.